பிராண்ட் நியூ ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பர் பஸ்ஸு பார்க்க நல்லா சூப்பராக இருக்குது மக்களே. பட்ஜெட்டாக நம்ம சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். சத்தியமங்கலம் டு சென்னை வெறும் 335 ரூபாவில் நம்ம ஒரு ஏசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த பஸ் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது சத்தியமங்கலம் டு சென்னை. நம்ம பஸ் இப்போ ரீசண்டாக ஒரு 10 டேஸாக தான் வந்து உங்களுக்கு சத்தியமங்கலம் டு சென்னை ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பஸ் இப்போ புதுசாக வந்து விட்டுருக்காங்க. உங்களுக்கு கிருஷ்ணகிரி வேலூர் வழியாக சென்னை போகிற மாதிரி விட்டுருக்காங்க. பட்ஜெட்டாக சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம், பவானி, மேட்டூர் இங்கேருந்து நீங்கள் சென்னை வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த பஸ் ஒரு சூப்பரான பஸ்ஸாக இருக்குங்க. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. திஸ் இஸ் ட்ராவல் லாகர் ரஃபிக். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன் மக்களே. ரைட் நவ் நான் இப்போ எங்கே இருக்கேன்னா சத்தியமங்கலம், ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சத்தியமங்கலமில் இருக்கேன். இன்றைக்கி இங்கேருந்து நம்ம சென்னை வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஆம்னி பஸ்ஸு பட்ஜெட்டாக நம்ம சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். சத்தியமங்கலம் டு சென்னை வெறும் 335 ரூபாவில் நம்ம ஒரு ஏசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். நம்புவீங்களா? 335 ரூபாவில் சத்தியமங்கலம் டு சென்னைக்கு ட்ராவல் பண்ண முடியுமானா ட்ராவல் பண்ண முடியும். எஸ், எந்த ட்ராவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்எஸ் மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் இந்த பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். எம்எஸ்எஸ் ட்ரான்ஸ்போர்ட் நமக்கு புதுசு இல்லை. ஆல்ரெடி நம்ம நிறையா வாட்டி ட்ராவல் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் டு சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருப்போம். இப்போ 2026 இவங்க வந்து பார்த்திங்கன்னா 6 புது பஸ் எடுத்திருக்காங்க. அந்த ரூட்டில் நான் வந்து சொல்கிறேன். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பஸ்ஸுங்க எம்எஸ்எஸ்ஸு. ஏன்னா பக்காவாக இருக்கும் இவங்களுடைய சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா டைமிங்காக இருக்கட்டும், அதே போல் உள்ளே வந்து அந்த மெயின்டெனன்ஸ் எல்லாமே பக்காவாக வச்சுருப்பாங்க. இந்த பஸ் ஒரு பிராண்ட் நியூ ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பர் பஸ் மக்களே. நம்ம பஸ்ஸோடைய டைமிங் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 9 மணிக்கு சத்தியமங்கலமில் எடுத்து நாளை காலையில் 7:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா வேளச்சேரிக்கு இந்த பஸ் போகுது மக்களே. 6:15 வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடில் இருக்கக்கூடிய எம்எஸ்எஸ் ஹப்பு போட்டிருக்காங்க. நான் வடபழனி வரைக்கும் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறேன். 2026 எம்எஸ்எஸ் ட்ரான்ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 6 புது பஸ் வந்து எடுத்திருக்காங்க. பாரத் பென்ஸில், எம்ஜி கிளைடர்ஸில் ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பர் பஸ் வந்து எடுத்திருக்காங்க. என்னென்ன ரூட்டு, புது ரூட்டு மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா ஏற்கனவே உங்களுடைய ரூட் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நிறையா ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்எஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. புது ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி டு திருச்செந்தூர் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ சத்தியமங்கலம் டு சென்னை வந்து பார்த்திங்கன்னா வயா கிருஷ்ணகிரி வேலூர் வழியாக உங்களுக்கு சென்னை வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. இது இல்லாமல் பெங்களூர் டு உங்களுக்கு சிவகாசிக்கு இப்போ புது சர்வீஸ் வந்து போட்டிருக்காங்க.
சத்தியமங்கலம் டு சென்னை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு பஸ் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட்டு. அந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு, சேலம், உளுந்தூர்பேட்டை வழியாக உங்களுக்கு சென்னை ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பஸ் இப்போ புதுசாக வந்து விட்டுருக்காங்க. உங்களுக்கு கிருஷ்ணகிரி, வேலூர் வழியாக சென்னை போகிற மாதிரி விட்டுருக்காங்க. இந்த பஸ்ஸோடைய ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா சத்தியமங்கலமில் இருந்து கோபிச்செட்டிப்பாளையம், பவானி, மேட்டூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், காஞ்சிபுரம் வழியாக காஞ்சிபுரம், பூந்தமல்லி வழியாக கோயம்பேடு போகிறாங்க. கோயம்பேடுக்கு அப்புறம் வடபழனி, அசோக் பில்லர், ஈக்காட்டுத்தாங்கல், கிண்டி, அண்ணா யூனிவர்சிட்டி வழியாக இந்த பஸ் வேளச்சேரி வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இவங்க கொடுக்குற ஃபேர் தாங்க எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. வெறும் 335 335 ருபீஸில் நம்ம சத்தியமங்கலம் டு சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். இவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் யாருமே ஆப்ரேட் பண்ணலங்க. நீங்கள் சத்தியமங்கலம் டு சென்னை போட்டிங்கன்னா, ரெட் பஸ்ஸில் போட்டிங்கன்னா மற்ற பஸ்ஸோடைய ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஆனால் எம்எஸ்எஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 335 ரூபா 335ல் நம்ம சென்னைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமாக ஆயிடுச்சு. ஏன்னா இவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் நான் எந்த ஒரு ஆம்னி பஸ்லேயும் ட்ராவல் பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்எஸில் ட்ராவல் பண்ண போகிறேன். நான் ட்ராவல் பண்ணுறது சீட்ருங்க. சீட்ரில் சத்தியமங்கலம் டு சென்னைக்கு ட்ராவல் பண்ணுறேன். டிக்கெட் ஃபேர் 335ங்களா. இதே நீங்கள் பர்த் எடுத்திங்கன்னா 499ங்க சத்தியமங்கலம் டு சென்னை. இந்த ஃபேர் இன்றைக்கான ஃபேர் வந்து டெய்லி மாறுங்க. இன்றைக்கி வந்து ஒரு சனிக்கிழமை நைட்டு நான் சத்தியமங்கலம் டு சென்னை ட்ராவல் பண்ணுறேன். சீட்ருக்கான ஃபேரு எனக்கு 335 ரூபா. நான் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்எஸ் உடைய ஆப்பில் தான் போயிட்டு டிக்கெட் புக் பண்ணேன். எந்த ஒரு ஆன்லைன் சார்ஜஸும் வந்து பிடிக்கல. அந்த 335 ரூபா கொடுத்து பே பண்ணி இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ண போகிறேன் சென்னை வரைக்கும். சத்தியமங்கலம் டு சென்னை எஸ்சிடிசியில் டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா 459ங்க சீட்ரு நான் ஏசி. இதே நீங்கள் ஆன்லைனில் எஸ்சிடிசியில் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா டிக்கெட் ஃபேர் 500 ரூபாங்க. ஆனால் ஏசி பஸ்ஸில் சத்தியமங்கலம் டு சென்னை வெறும் 335 மக்களே. நீங்கள் சத்தியமங்கலம் டு சென்னை வந்து லாஸ்ட் மினிட்ல டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா ஆம்னி பஸ்ஸில் டிக்கெட் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். செக் பண்ணிங்கன்னா ரேட்டு கம்மியாகவே கிடைக்கும். அது வந்து ஒரு நார்மல் டேஸில் நீங்கள் சத்தியமங்கலம் டு சென்னை போகிறீங்கன்னா எம்எஸ்எஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மி பட்ஜெட்லேயே ஆப்ரேட் பண்ணுவாங்க. வெறும் 335 400 ரூபாலே நீங்கள் சென்னை கோயம்பேடு வரைக்குமே ட்ராவல் பண்ணிடலாம் சீட்டில். மேபி வீக்கெண்டு டிக்கெட் ஃபேர் மாறும் மக்களே. நான் இன்றைக்கி சனிக்கிழமை நைட்டு சத்தியமங்கலம் டு சென்னை ட்ராவல் பண்ணுறேன். டிக்கெட் ஃபேர் 335 சீட் இருக்குது. இதே நாளைக்கு சண்டே வந்து சத்தியமங்கலம் டு சென்னை செக் பண்ணால் டிக்கெட் ஃபேர் சீட் இருக்குது 1000 ரூபா வச்சுருக்காங்க. நார்மல் டேஸில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா டிக்கெட் ஃபேர் கம்மியாக இருக்கும். ஒரு வீக்கெண்டு நீங்கள் வெள்ளிக்கிழமை நைட்டு சென்னையில் இருந்து சத்தியமங்கலம் இல்லைனா ஞாயிற்றுக்கிழமை சத்தியமங்கலம் டு சென்னை ட்ராவல் பண்ணுறீங்கன்னா டிக்கெட் ஃபேர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சத்தியமங்கலம் டு சென்னை உங்களுக்கு 2 பஸ் எம்எஸ்எஸ் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு பஸ்ஸோடைய டைமிங் நைட்டு 8:15 எடுப்பாங்க சென்னைக்கு. ரெண்டாவது நம்ம பஸ்ஸுங்க 9 மணிக்கு இங்கே சத்தியமங்கலமில் எடுப்பாங்க. ரூட்டு மட்டும் டிஃப்ரெண்ட்டு. அந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈரோடு, சேலம், உளுந்தூர்பேட்டை வழியாக சென்னை ஆப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா மேட்டூர், கிருஷ்ணகிரி, வேலூர் வழியாக சென்னை ஆப்ரேட் பண்ணுவாங்க. எம்எஸ்எஸ் வந்து பார்த்திங்கன்னா 35 இயர்ஸாக இந்த பஸ் ஃபீல்டில் வந்து இருக்கிறாங்க, ஆம்னி பஸ் ஃபீல்டில். அது மட்டும் இல்லாமல் எம்எஸ்எஸ் லாஜிஸ்டிக்ஸும் வந்து இருக்குது மக்களே. நீங்கள் எம்எஸ்எஸில் பார்சல் போடணுனாலும் போட்டுக்கலாம். சரி மக்களே, மற்ற எல்லா டீட்டெயிலும் ட்ராவலில் போக போக பார்க்கலாம். இன்னும் டைம் இருக்குது. நைட்டு 9 மணிக்கு தான் நம்ம பஸ்ஸு வந்து எடுப்பாங்க. டிரைவரை நான் வந்துட்டோன்னே பஸ்ஸோடைய இன்டீரியர் பார்க்கலாம். லைட்லாம் போட்டு சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குது எல்லாமே பார்க்கலாம். 1 hour later. சத்தியமங்கலம் ஈரோடு மாவட்டத்தில் ஒரு மெயினான ஊருங்க. 2 ஹில் ஸ்டேஷனுக்கு ஒரு மெயினான பாயிண்ட்டு இந்த சத்தியமங்கலம். ஏன்னா சத்தியமங்கலத்தில் இருந்து நீங்கள் ஊட்டி போய்க்கலாம். சிறுமுகை, மேட்டுப்பாளையம், குன்னூர் வழியாக ஊட்டி போகிறது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சத்தியமங்கலத்தில் இருந்து நீங்கள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மைசூருங்க. இந்த திம்பம் காட்ஸ் இருக்குல்ல, திம்பம் காட்ஸ் வழியாக சாம்ராஜ் நகர் அப்படியே மைசூர் போகிறது. ஸோ அதனால் பிஸியாகவே இருக்கும். கர்நாடகா ஆர்டிசி பஸ் இருக்குல்ல, அந்த பஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மைசூரில் இருந்து திம்பம் காட்ஸ் வழியாக தான் உங்களுக்கு சத்தியமங்கலம் வந்து அப்படியே கோயம்புத்தூர் போகிறாங்க. சென்னையில் இருந்து ஊட்டி போகிற பஸ் எல்லாமே சத்தியமங்கலம் வழியாக தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பவானி, சத்தியமங்கலம், சிறுமுகை, மேட்டுப்பாளையம் வழியாக உங்களுக்கு ஊட்டி போவாங்க. ஸோ ஊட்டியில் இருந்து சென்னை போகிற பஸ்ஸுக்கும் சத்தியமங்கலத்தில் உங்களுக்கு போர்டிங் பாயிண்ட் இருக்குது. அதே போல் கோயம்புத்தூரில் இருந்து உங்களுக்கு சத்தியமங்கலம் வழியாக சென்னை போகிற பஸ்ஸும் இருக்குது மக்களே, ஆம்னி பஸ்ஸு.
மக்களே, டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 8 மணி. சாப்பிட்டு வர்றதுக்குள்ளே நம்மளுடைய 8:15 வண்டி வந்துடுச்சு. இந்த வண்டி 8:15க்கு சத்தியமங்கலத்தில் இருந்து எடுத்து உங்களுக்கு காலையில் 6 மணி கோயம்பேடு போவாங்க. வயா ஈரோடு, சேலம், உளுந்தூர்பேட்டை வழியாக உங்களுக்கு சென்னைக்கு ஆப்ரேட் பண்ணுறது. நம்ம வண்டி 9 மணி வண்டி. நம்ம பஸ்ஸு எம்ஜி. இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரகாஷ் கெப்பல்லா. இந்த பஸ் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது சத்தியமங்கலம் டு சென்னை. நம்ம பஸ் இப்போ ரீசண்டாக ஒரு 10 டேஸாக தான் வந்து உங்களுக்கு சத்தியமங்கலம் டு சென்னை ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. மக்களே, நம்ம பஸ்ஸோடைய இன்டீரியர் பார்க்கவே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பர் பஸ்ஸு. மொத்தம் 24 சீட்ரு, 24 பர்த்து வந்து கொடுத்துருக்காங்க. நான் புக் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட் தான், ஃப்ரண்ட் சீட் தான் வந்து புக் பண்ணேன். 335 சத்தியமங்கலம் டு சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு. சிங்கிள் லோயர் பர்த்து. இதில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு ஏசி வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ரீடிங் லைட்டு, சார்ஜிங் பாயிண்ட்டு, ப்ளக் டைப் அண்டு யூஎஸ்பி டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க, மொபைல் ஹோல்டரு, அதே போல் எம்ஜி பிராண்டிங் போட்ட ஒரு பேக் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் உங்களுக்கு பில்லோ வந்து எலிவேட்டட் பில்லோ தான் வந்து கொடுத்துருக்காங்க, செப்பரேட்டாக பில்லோ வந்து கொடுக்கல. அதே போல் எம்எஸ்எஸ் பிராண்டிங் போட்ட ஒரு திக்கான பிளாங்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. தூங்குறதுக்கு ஒரு சூப்பரான பெட்டு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்கேஜ் வைக்கிறதுக்கு லக்கேஜ் ஹோல்டரு, உள்ளே வந்து தண்ணி பாட்டில் வைக்கிறதுக்கான இடமும் வந்து கொடுத்துருக்காங்க. காலுக்கு நேராகவும் ஒரு அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட் வந்து கொடுத்துட்றாங்க. மக்களே, நீங்கள் யாராச்சும் சிங்கிள் பர்த்தில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா சிங்கிள் லோயர் பர்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா சிங்கிள் லோயர் பர்த்து வந்து பார்த்திங்கன்னா தலை வந்து இடிக்காது, உங்களுக்கு நல்லாயிருக்கும், ட்ராவல் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் அப்பர் வந்து பார்த்திங்கன்னா தலை இடிக்கும். எனக்கு தெரிஞ்சு பெட்ரு நீங்கள் சிங்கிள் லோயர் எடுத்து ட்ராவல் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். சிங்கிளாக யாராச்சும் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா சிங்கிள் லோயர் பர்த்து எடுத்துக்கோங்க. சீட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு பிளாங்கெட் கொடுத்துட்றாங்க. சீட்டில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அவங்களுடைய பிராண்டிங் போட்ட எம்எஸ்எஸ் பிராண்டிங் போட்ட ஒரு பிளாங்கெட் வந்து கொடுத்துட்றாங்க. அதே போல் சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் கவர் நல்லா ஒயிட் கலரில் வந்து கொடுத்துட்றாங்க. சீட்டை ரெக்ளைனிங் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சீட்டு நல்லா ரெக்ளைனிங் ஆகும். புஷ்பேக் சீட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு நேராக உங்களுக்கு ஏசி வெண்ட்டு, ரீடிங் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா 2 சீட்டுக்கும் நடுவில் உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி பாட்டில் வைக்கிறதுக்கான இடம், ஒரு மேகசின் பவுச்சு, அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த இடத்துல ஹூக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2 பஸ்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்எஸ் ஹப்பில் இருந்து தான் போர்டிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க.
நேம் போர்டு லைட் பாருங்கள், பிராண்டிங் சூப்பராக போட்டிருக்காங்க. எம்எஸ்எஸ் நல்லா ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. எம்எஸ்எஸ் பென்ஸ் கிளாஸ் ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பர் பஸ் சூப்பராக இருக்குது. நமக்கான டிரைவர் அண்ணா, உங்க பேருனா? என் பேர் சிவராமுங்க. எத்தனை வருஷம் டிரைவிங் ஃபீல்டுனா? ஒரு 20 வருஷம் ஆச்சுங்க. 20 வருஷம் ஆச்சு. எம்எஸ்எஸ்ல வந்து 10 வருஷம் ஆச்சுங்க. 10 வருஷம் ஆச்சு. இந்த பஸ் ரெகுலரா என்ன டைமிங் எடுப்பீங்க? இது சத்தியமங்கலத்துல 9 மணிங்க. காலையில சென்னை காலைல ஒரு 5:30 6 o'clock வரும். சென்னையில வந்து லாஸ்ட் டிராப்பிங் எங்க கொடுக்குறீங்க? வேளச்சேரி வரைக்கும் போறேங்க. ஆமாங்க, கிண்டி வழியா. ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. மேலும் மேலும் நீங்க டிரைவிங்ல வளர என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பா, ரொம்ப நன்றிங்கம்மா. சரி. காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து பார்த்தீங்கன்னா 500 ml தண்ணி பாட்டில் வந்து எம்எஸ்எஸ்ல இருந்து கொடுத்துட்றாங்க மக்களே. நம்ம பஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5 minutes டிலேவாக எம்எஸ்எஸ் ஹப்பில் இருந்து எடுத்திருக்காங்க. போர்டிங் பாயிண்ட் இருக்கனால நான் கோபிச்செட்டிப்பாளையம் தாண்டி அங்கேருந்து என்னுடைய கேபின் ரைடை ஸ்டார்ட் பண்ணுறேன். கோபிச்செட்டிப்பாளையம், பவானி, மேட்டூர் அந்த ரூட்டில் வந்து கேபின் ரைடு பண்ணலாம். மெயினாக வந்து தொப்பூர் காட்ஸ், ஏன்னா லாஸ்ட் டைம் பிரணாவ் நந்தன் ரோட் லைன்ஸில் நம்ம பொள்ளாச்சி டு சென்னை ட்ராவல் பண்ணோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா தொப்பூர் காட்ஸு கவர் பண்ண முடியல, நல்லா தூங்கிட்டேன். இந்த வாட்டி மிஸ் பண்ண மாட்டேன். தொப்பூர் காட்ஸு கண்டிப்பாக நம்ம கேபின் ரைடு பண்ணுறோம். புது பஸ்னால ஏசி போட்டோன்னே ஏசியோடைய ஜில்னஸ்லாம் நல்லா சூப்பராகவே இருக்குது மக்களே. இந்த பஸ்ஸோடைய டிராப்பிங் பாயிண்ட் பார்த்துடலாம். டிராப்பிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வேலூர் பைபாஸ் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. வேலூர், காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்பத்தூர், பூந்தமல்லி, மதுரவாயில், கோயம்பேடு வராங்க. கோயம்பேடுக்கு அப்புறம் உங்களுக்கு வடபழனி, அசோக் பில்லர், ஈக்காட்டு தாங்கல், கிண்டி, அண்ணா யூனிவர்சிட்டி வழியாக இந்த பஸ் வேளச்சேரி வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் சீட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருந்து சென்னை போகிறவங்க அதிகமாக எம்எஸ்எஸ்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலத்திலே சீட்டு வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேட்டூர், தர்மபுரி இங்கெல்லாம் வந்து போர்டிங் பாயிண்ட் இருக்குது. சத்தியமங்கலம் டு சென்னை நம்ம இப்போ ட்ராவல் பண்ணுறோம்ல, கிருஷ்ணகிரி, வேலூர் வழியாக சென்னை. இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் 3 நாள் உங்களுக்கு டே சர்வீஸாகவும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி நைட்டு, சனிக்கிழமை நைட்டு நான் சத்தியமங்கலம் டு சென்னை ட்ராவல் பண்ணுறேன்னா, நாளைக்கு பகல் சர்வீஸாக 8 மணிக்கு சென்னை கோயம்பேடில் இருந்து இந்த பஸ் சத்தியமங்கலம் ஆப்ரேட் பண்ணுறாங்க. வீக்கெண்டு நீங்கள் சென்னையில் இருந்து சத்தியமங்கலம் வரணும்னு நினச்சிங்கன்னா எம்எஸ்எஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. பகல் சர்வீஸில் இந்த ஒரு பஸ் தான் உங்களுக்கு வீக்கெண்ட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அது வாங்கி கையில லேப்டாப் இருக்கு, பேக் இருக்குதா? ஆமாங்க, சரிங்க. எனக்கு வந்து மெசேஜ் வந்து புக் பண்ணது மட்டும் தான் எனக்கு காட்டும். நீங்கள் கேன்சல் பண்ணுறது எனக்கு காட்டாது.
இருக்குது. வரண்டாங்க வரண்டாங்க. லேடிஸ் தான் 27 ரூல்ஸ் கேட்குறேன். நான் டிக்கெட் இந்த கேன்சல் பண்ணுறோம்னா வச்சு நீங்கள் பண்ணி அது வந்து எட்டால்சில் தான் பேசுகிறேங்க. அதே மாதிரி ஆஃபீஸ் நம்பர் கொடுக்க மாட்டேன், நம்ம நம்பரையும் கொடுக்க மாட்டேன். அவன் ஏதாவது ஒன்றுனா நம்மளை முடிச்சுட்டு போக வளைச்சு எதுனாலும் கம்பெனி ஹோல்சேலு ஹோல்சேல். தென்னந்தேலுது நம்ம கேட்ட மாதிரி தென்னந்தேலுது தென்னை மரம்லாம் விட்டா நல்லா காப்பு வருமா? கேரளா மாதிரியே இதை ஓப்பன் பண்ணி விட்டு விவசாயம் நல்லா இருப்பான். கண்டிப்பாக 3 மாதம் அவன் வெளியே வண்டி போகுது அப்படின்னு தெரியல. தெரிஞ்சுதான் முடியும். கண்டிப்பாக ஒன்றும் இல்லை, சத்யநாராயண குண்டை அவன் வந்து டிரைவர்லாம் சுத்தமாக காலியாகும். அந்த வண்டி இந்த வண்டி இதில் போய் அடித்து அவன் போய் அதை உரைச்சிக்கிட்டு போயிட்டான். தோல்காட்டு சந்திலே உள்ள போந்து போயிட்டான். அந்தாண்ட ஒரு ஊரையே அழிக்கக்கூடிய சக்தி இருக்கு. அது கண்டிப்பாக அது பெரிய எண்ணெய் இருக்குல்ல ஹெச்பி ஓடுறது டே நைட்டு. ஆமாம். அவனுக்கு எல்லாத்துக்குமே ஃபேமிலி இருக்குது. 20 நாள் ஓடணுமா, ஒரு 10 நாள் அவன் பார்ட்னர் அங்கே நம்ம இதில் கூட வேலை செஞ்சவன் அங்கே பெண்ணாக தான் இருந்தான். அவன் இப்போ அங்கேயே காடு வாங்கி அங்கேயே செட்டில் ஆகிடும். இன்னமும் எல்லாம் 2 நாள் ஆகும். டயர்டு போகணும்னா 2 நாள் குளிச்சுட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். இன்னைக்கு என்ன விசேஷம்? நோக்கலாம் நம்ம பொறுப்பு இருக்கணும். அவங்ககிட்ட செட்டில்மெண்ட் பண்ணிட்டு வச்சுக்க, அதுக்கப்புறம் கண்டுக்க மாட்டாரு. இந்த கஸ்டமருக்கு லேட் பண்ணிட்டாங்கன்னு கடைசி வரைக்கும் அந்த டைம் பிடிக்க முடியாது. ஹலோ, விவசாயம் காடு ஏறிட்டு இருக்கிறேன். படுங்க காலைல போகிறேன். நல்ல மேய் வர்றதுக்கு நல்ல இந்த பக்கம்லாம் நிறைய வேயும் பகல்லே வரும். இப்போதான் இல்லை ஆனால் என்ன அதெல்லாம் தெரியல. பழனி வண்டியெல்லாம் ஓட்டும்போது என்னன்னா நைட்டு நம்ம ஆஃபீஸ் இதில் 1:30 முடிச்சுக்கிறாங்களா. ஆனால் சாப்பிட போனால் வாங்க அப்படின்னு எல்லாம் கூட்டிகிட்டு போனாங்கன்னா அங்கே போய் போடுவாங்க. ஆனால் அங்கே போகும்போதே அந்த அங்கேருந்து திருப்பியும் போகிறாங்க, ஒரே திருப்பியும் கீழே போகிறாங்க.
அந்த சாப்பாடு கடைக்கு இங்கே சாப்பாடு கடைக்கு போகிறதுக்குள்ள அங்கே ஆளுகளை நான் வந்து குடிப்பாங்க நினைக்கிறேன் கமுத்தி வருவீங்களா அதுக்கப்புறமா boy. சாப்பிட்டு வரும்போது வீட்டு நல்லா இருக்குது நேற்று போனேன் காலையில் போனேன் இன்டர்வியூஸ் மேட்டூரில் வந்து பற்றி பெருமையாக பேசிட்டு இருந்தேன் நம்ம பிரியாணிட்ட இப்போ கடைசியில் வந்து நம்மளால முடியாது அதான் லீவு தான் பார்த்தேன் மக்களே டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1:40 நமக்கு ஒரு டீ பிரேக் விட்டுருக்காங்க. கரெக்டாக எங்கன்னா காவேரிப்பட்டினங்க, இன்னும் கிருஷ்ணகிரி வரல, அதுக்கு முன்னாடி விட்டுருக்காங்க. கேபின் ரைடு பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருந்துச்சு. தொப்பூர் காட்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் நேரம் கேபின் ரைடு பண்ணோம். ஸோ இதுக்கு மேலே நான் தூங்கலான் இருக்கேன். தூங்கிட்டு டேரெக்டாக சென்னையில் மீட் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி தாண்டி வேலூர் ரூட்டில் நம்ம நிறையா கேபின் ரைடு நிறையா பஸ் பிளாக் பண்ணியிருக்கோம். அதனால் இதுக்கு மேலே தூங்கிட்டு டேரெக்டாக சென்னையில் மீட் பண்ணுறேன். சென்னையில் காலையில் கோயம்பேடு வந்து 6 மணி கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் என்ன டைமிங் போகிறாங்க, எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். நான் வடபழனி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறேன். இந்த பஸ்ஸோடைய ரிட்டன் டைரக்ஷன் டைம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடில் 8:50க்கு எடுக்கிறாங்க. கோயம்பேடில் 8:50க்கு எடுத்து உங்களுக்கு சத்தியமங்கலம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6:30 கொடுத்துருக்காங்க. 6:30 மணி டைமிங் கொடுத்துருக்காங்க. அதே போல் ரிட்டன் டைரக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடில் இருந்து தான் பஸ்ஸோடைய போர்டிங் பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும், வேளச்சேரியில் இருந்து இல்லை. ஆனால் இங்கே சத்தியமங்கலம் டு சென்னை ஆப்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு வேளச்சேரி வரைக்கும் ட்ராப்பிங் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் ரிட்டன் டைரக்ஷனில் கோயம்பேடில் இருந்து தான் பஸ்ஸு கிளம்பும். ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க மக்களே. நேரங்கள் கழித்து 10 நாள் ஓடுவாங்களா? பஸ் இருக்கும்ல, பஸ் எல்லாம் இருக்குதுங்க. நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குது. இங்கே வடபழனியில் கெஸ்ட் வீடு இருக்கா? அக்கா பொண்ணு பார்த்துட்டு சரி சரி. மக்களே ஃபைனலி நான் என்னோடய வீட்டுக்கு வந்துட்டேன். கரெக்டாக எம்எம்டிஏ சிக்னலில் வந்து பார்த்திங்கன்னா 6:10க்கு இறக்குனாங்க. ஒரு சூப்பரான ஒரு ட்ராவலாக இருந்துச்சு. எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட்டில் சத்தியமங்கலம் டு சென்னை வரைக்கும். கரெக்டாக வந்து அந்த காவேரிப்பட்டினம் அந்த இடத்துல வந்து ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டினாங்க. அதுக்கப்புறம் நல்லா தூங்கிட்டேன். உள்ள நல்ல ஒரு சூப்பரான தூக்கங்க. சீட்டில் தான் தூங்கினேன், நல்லா தூங்கிட்டேன். பட்ஜெட்டாக சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம், பவானி, மேட்டூர் இங்கேருந்து நீங்கள் சென்னை வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த பஸ் ஒரு சூப்பரான பஸ்ஸாக இருக்குங்க. வாரத்தில் 3 நாள் உங்களுக்கு டே அண்ட் நைட் சர்வீஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, திங்கக்கிழமை இந்த 3 நாள் மட்டும் டே அண்ட் நைட் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இன்றைக்கி டே சர்வீஸாக
8 மணி கோயம்பேடில் எடுப்பாங்க. ஆனால் சென்னையில் எடுக்கும்போது உங்களுக்கு கோயம்பேடு தான் ஃபஸ்ட்டு போர்டிங் வச்சு ஆப்ரேட் பண்ணுறாங்க, வேளச்சேரி இல்லை. ஆனால் சத்தியமங்கலம் டு சென்னை வரும்போது உங்களுக்கு லாஸ்ட்டு டிராப்பிங் வேளச்சேரி வரைக்கும் கொடுக்குறாங்க. இப்போ வந்து பஸ்ஸு வேளச்சேரி போயிட்டு வேளச்சேரியில் இருந்து கோயம்பேடு வந்து கோயம்பேடில் இருந்து சத்தியமங்கலம் ஆப்ரேட் பண்ணுவாங்க. மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் vlogல டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இந்த vlog இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த vlog பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான பஸ் ட்ராவலில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டாட்டா.